சோயா சங்க் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. அதை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3லேருந்து 4 கப் நல்ல சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் இருந்திருக்கு. நல்லா உப்பி பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தண்ணி பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்க போகிறோம். கூடவே 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கலருக்காக தான், இல்லை காரம் இருக்காது. 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு சின்ன குழிக்கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் இல்லைன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.